ஆமா பாசி, நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஆ? வேணும். உன் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே. இது வேற ஒரு தங்கச்சி ஷாலினிக்கு. ஓ, நானும் நிறைய வரன் எடுத்துட்டு போனேன்பா. ஆனா அந்த அம்மா கிட்டதான் காசு இல்லையே. இந்த காலத்துல காசு வச்சிருக்கவங்களுக்கே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி? காசு நான் கொடுக்குறேன், ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. புரியுது. இங்க பாரு, எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். இது கேட்க யாரும் இல்லையா? என் பொண்ணை விடுறா, என் பொண்ணை விடு. அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுறா. என்னம்மா பிரச்சனை? வட்டி கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. வட்டி வட்டின்னு சொல்லி அசலை விட அதிகமாவே கொடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து தொல்லை கொடுக்கறாங்க. நிம்மதியா படுத்து தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இந்த பரதேசி கிட்ட தப்பா நடந்துக்கிறா. ஆமாண்டி, நாங்க அப்படிதாண்டி பண்ணுவோம். நாங்க கொடுத்த கடனுக்கு நீ தாண்டி வட்டி. கம்ப்ளைண்ட் கொடுக்க இவன் யாரடி? பெரிய ஜில்லா கலெக்டரா? நான் இங்க வந்ததுல இருந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். உன்னை பத்தி ஊருக்காரங்க நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நான் அப்படியே விட்டது. உன்னையும் ஆளுங்களையும் பார்த்து பயந்துல எதுவும் வேண்டான்னு நினைச்சுதான் விட்டேன். பாவம் ஏழைங்க அப்படியே வாழ்ந்துட்டு போட்டுமே. போடா, நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? போடி. இந்தாங்க அண்ணா. இது என்னோட ஊரு, உன்னோட ஊர் இல்ல. இந்த ஊர்ல வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட கொன்னுடுவேன். யாருன்னு தெரியுமா? பாசுரா. ஓடுறா, ஓடிடு. கடவுளே, இதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு நல்ல நேரமே. வாஸ்தவம். முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி இருந்தனோ அப்படிதான்
இவங்க இருக்காங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் அமித். என்ன மன்னிச்சிருங்க. நிறைய பிசினஸ் இருக்கிறதுனால எதையுமே உருப்படியா பாக்குறது இல்ல. எல்லா பொறுப்பையும் பசங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்த காசுக்கு வட்டி வரலனா இவனுங்க போய் வாங்கிட்டு வருவானுங்க. ரவுடிசம் பண்ணாதீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கேட்டா தானே? என்ன நம்புங்க மச்சான். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே கட்டில் தூங்கினவங்க தான் நம்ம. ஏன் காதலே நீ பூ சுத்தலாம் நினைக்காத மச்சி. இன்னைக்கு இவனுங்க மார்க்கெட்ல பண்ண சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முட்டாள் மாதிரி நம்புறதுக்கு நான் ஒன்றும் என் மூளையை கழட்டி சென்ட்ரல் ஜெயிலே வச்சுட்டு இங்க வரல. இன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா இனிமேல் சண்டை வர்றது நமக்குள்ளதான், மச்சானுக்கும். ஊருக்காரங்க சிரிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா மச்சான்? தேவையில்லாம என் தங்கச்சி மனசை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? நீங்க போங்க மச்சான், உங்களுக்காக அவ வெயிட் பண்ணுவா. நீங்க போங்க.